மொத்த ஹோல் இன்வெஸ்ட்மெண்ட்டே 25,000 தான். இன்னைக்கு மாசத்துக்கு 2 லட்ச ரூபா சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். காலேஜில் நானும் தம்பியும் லெக்சரராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஜாபை ரிசைன் பண்ணிட்டு தான் இந்த இதுக்கே வந்தோம். தரமான முறையில் உங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோங்க. நீங்களும் எங்களை பயன்படுத்திக்கோங்க. சிறுதானியங்களை பயன்படுத்தி நீங்கள் பொருட்கள் தயார் பண்ணி விற்பனை பண்ணணும்னாலும் நான் ஆன்லைனில் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். தம்பி அந்த சிறுதானியங்களை எப்படி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் செய்யலான்ற கிளாஸஸ் எடுப்பாங்க. எங்களோட கான்செப்ட் ஃபுல்லாக கொடுக்குறது ஃபுல்லாகவே ஒரு ஆயுர்வேதிக் டாக்டரோட தான். திடீர்னு இங்கே வாங்க அப்படின்னாரு. உன் பேர் என்ன? மகேஷ். உங்கள் பேர் என்ன? எழில். அப்போ ரெண்டையும் சேர்த்து மகிழ்னு வச்சுருங்களேன், நல்லா இருக்கு பேர் அப்படின்னாரு. மார்க்கெட்டிங் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஒரு கடைப்பிடிக்க வேண்டிய ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சி. கிட்டத்தட்ட 6 மாதம் 7 மாதம் ஒரே கடைக்கு நாங்கள் அலைஞ்சிருக்கோம். ஒரு ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த பெண்ணுக்கு பின்னாடி நிறைய ஆண்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது வணக்கம். என்னோட பேர் எழில்மதி. தம்பியோட பேர் மகேஷ் அழகிரி. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் கம்பெனி பேர் ஸ்ரீசா இண்டஸ்ட்ரி. எங்கள் பிராண்ட் நேம் மகிழ். சிறுதானியங்களை பயன்படுத்தி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயார் பண்ணி விற்பனையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் எங்களோட ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சத்து மாவு தான். நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது சத்து மாவு தான். நிறைய ஸ்கூல்களில் அவேர்னஸ் ப்ரோக்ராம் போகும்போது பேரண்ட்ஸோட ரெக்வெஸ்ட் படி பண்ண சத்து மாவு இது. சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். எல்லாத்துலேயுமே ஒரு யூனிக் இருக்கும் இல்லையா? அதில் எங்களோட யூனிக் ப்ராடக்ட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ப்ராடக்ட் சத்து மாவு தாங்க. நான் இந்த பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், எனக்குள்ளே இந்த எண்ணெய் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தாங்க. எங்கள் அப்பா தான் எனக்கு ஹீரோ. எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பின்னாடி ஒரு ஆள் இருப்பாங்க. எனக்கு மோட்டிவேஷன் எங்கள் அப்பா தான். காலேஜில் நானும் தம்பியும் லெக்சரராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஜாபை ரிசைன் பண்ணிட்டு தான் இந்த இதுக்கே வந்தோம். ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டு எய்ம் பண்ணது காளான் பிஸ்னஸ் தான் நாங்கள் பண்ணோம். அப்போ தம்பி சொன்னாப்புல காளான்னா அன்னன்னைக்கு அழிக்கக்கூடியது, இதுனா வச்சிருந்து சேல்ஸ் பண்ணலாம். அதாவது பிஸ்னஸில் செலக்ட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. நம்மளால் இது அன்னன்னைக்கு மார்க்கெட்டிங் கொண்டு போக முடியும்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி இந்த மில்லட் பேஸில் சொல்கிறீங்க இல்லையா அதை செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் மில்லட் பேஸில் செலக்ட் பண்ணணுன்றதுக்கு ஒரு ஸ்டோரி பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தான் மெயின் காரணம். அதுக்கு ஏன்னா சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் இந்த பொருள் கொடுத்தீங்கன்னா இப்போ கண்ட கெமிக்கல் எல்லாம் வருது, அதனால ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க. அவங்களும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணி கொடுத்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுர்வேதிக் டாக்டரோட ப்ரிப்பரேஷன் தான். இது ஃபுல்லாகவே எங்களோட கான்செப்ட் ஃபுல்லாக கொடுக்குறது ஃபுல்லாகவே ஒரு ஆயுர்வேதிக் டாக்டரோட தான். இத்தனை பேர் சேர்ந்து என்னை மோட்டிவேஷன் பண்ணி இந்த தொழிலுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. இன்னொன்று குழந்தைகளுக்காக அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்கு ஸ்கூல்கள் எல்லாம் நிறைய பேச போயிருக்கப்ப அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி பொருட்கள் எங்களுக்கு செய்கிறதுக்கு நேரம் இல்லை வேலைக்கு போகிறதுனால, அப்போ நீங்களே பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது தான் சரி நம்ம பண்ணி கொடுத்தா என்ன அப்படின்றதுல ஒரு வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இவ்வளோ சக்ஸஸாக என் பொருள் வந்திருக்கு அப்படின்னா எல்லா ஸ்கூலுக்கும் போய் பேசினதில் அந்த பேரண்ட்ஸ் கொடுத்த ஒரு சப்போர்ட் தான் எனக்கு. இன்றைக்கி அந்த பேரண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த தருணத்தில் பிஸ்னஸுக்குன்னு நம்ம ஒரு மோட்டிவேஷனோடு எடுத்து பண்ணால் தான் நல்லா போகும். இப்போ நான் இதை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டா உடனே நம்ம பண்ணிட முடியாது. அந்த இதை நோட்ஸ் எடுத்துகிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும், இதில் நம்ம சாதிக்க முடியுமா, மில்லட்டில் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்ற எண்ணம் தான் நிறையா இருந்துச்சு. இது வரைக்கும் எனக்கு பக்கத்துறையாக நிற்கிறது என் தம்பி மகேஷ் தான். இந்த தருணத்தில் அவருக்கும் வேலையை விட்டுட்டு வாப்பா நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும் அவரும் எனக்கு சப்போர்ட்டிவாக வந்துட்டார். அதனால இந்த தருணத்தில் என் தம்பிக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறணும். எல்லாரோட ஃபேமிலி சப்போர்ட் இருந்துச்சுன்னா பிஸ்னஸில் நல்லா சாதிக்க முடியுன்றது என்னோட கருத்து. ஒரு ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த பெண்ணுக்கு பின்னாடி நிறைய ஆண்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது தம்பி மகேஷ், தம்பி மூர்த்தி, நவீன், அப்பா எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் கடமைப்பட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவங்களுக்கெல்லாம். இப்போ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 27 வகையான சிறுதானிய பொருட்கள் நம்ம கிட்ட இருக்குங்க. அது மட்டும் இல்லாம 7 வகையான இட்லி பொடி, மசாலா பொடி வெரைட்டிஸ். மசாலா பொடினா சாம்பார் பொடி, குழம்பு மிளகா பொடி, வத்த குழம்பு பொடி, மீன் குழம்பு பொடி, இந்த மாதிரி பொடி வெரைட்டிஸும் இருக்குங்க. இது மட்டும் இல்லாம சர்வ பராமரிப்புக்கும் நம்ம கிட்ட பாத் பவுடரும் சேக்கா பொடியும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்க. இந்த பாத் பவுடர்லயே பாத்தீங்கன்னா 2 வெரைட்டிஸ் இருக்குங்க. ஜென்ரலா எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி ஒன்றும், லேடிஸ் மட்டும் பயன்படுத்துற மாதிரி ஒரு பாத் பவுடரும் இருக்குங்க. இப்போ நம்ம ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாகவே நாங்கள் டெலிவரி கொரியரில் பண்ணிட்டு இருக்கோங்க.
இந்தியா மட்டும் இல்லைங்க, இன்கேஸ் நீங்க வந்து வெளிநாடுகளில் இருந்தீங்க அப்படின்னாலுமே நம்ம ப்ராடக்ட்ஸை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இங்க இருந்து நாங்கள் உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோங்க. நம்ம ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்றது ரொம்ப ரொம்ப சுலபங்க. நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டீங்கனாலே நாங்கள் உங்களுக்கு டீடைல்ஸ் ஷேர் பண்ணிடுவோம். நீங்க ஈஸியா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட்ஸை உங்கள் ஓன் யூஸ்க்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் எடுத்து சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நானும் ஒரு ரீசெல்லராக மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட நம்ம கிட்ட ரீசெல்லிங்கும் நீங்கள் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒயிட் லேபிளிங்லேயும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. நிறைய பேர் பல்காக நம்ம கிட்ட வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு அவங்க பிராண்டில் அவங்க ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பர்பஸ்க்கு நீங்கள் வேணும்னாலும் நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நான் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டே இருக்கேன். நம்ம ப்ராடக்ட்ஸை பற்றி எப்படி இருக்கு, என்னென்ன ப்ராடக்ட்ஸ்ன்னு தெரிஞ்சாதானே அதை பற்றி வாங்கிக்குவீங்க. இப்போ அந்த ப்ராடக்ட்ஸ் டீட்டெயில்ஸ் என்னென்னன்றதை பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம ப்ராடக்ட்ஸை ரீசேல் பண்ணலாம், வாங்கி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டே இருக்கேங்க. இப்போ நம்ம கிட்டத்தட்ட 40 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதில் முக்கியமாக ஒரு 5 ப்ராடக்ட்ஸ் என்னோட யூனிக் ப்ராடக்ட்டுங்க, அதை பற்றி நான் சொல்கிறேன். இதுதான் வந்துட்டு நம்மளோட யூனிக் ப்ராடக்ட்டுங்க, நம்மளோட சத்து மாவு. நம்ம முதல்ல தயார் பண்ணி கொண்டு வந்த பொருளே வந்துட்டு நம்மளோட சத்து மாவு தாங்க. இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல 27 வகையான பொருட்கள் கலந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாங்க. இப்ப நம்ம எல்லாருமே வந்துட்டு குழந்தைங்களுக்கு சத்து மாவு கொடுக்கணும்னு நினைப்போம். ஆனா அந்த குழந்தைங்களுக்கு சத்து மாவா செஞ்சு கொடுக்கும்போது அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதுக்கெல்லாம் ஒரு ஈஸியான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல ரெகுலராகவே இட்லி தோசை சாப்பிடுவோம். அந்த இட்லி தோசை மாவோட இந்த சத்து மாவு 2 ஸ்பூன் கலந்து அதை தோசையாவோ இட்லியாவோ செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கே தெரியாம ஆட்டோமேட்டிக்கா சத்து மாவை அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். ஏன் நம்ம தனியா சத்து மாவு செஞ்சு கொடுத்துதான் அவங்களுக்கு சாப்பிடணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். இப்ப அடுத்த ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கருப்பு கவுனி அரிசி கஞ்சி மிக்ஸுங்க. இப்ப நம்ம நிறைய பேருக்கு வந்து கருப்பு கவுனி அரிசியை பத்தி தெரிஞ்சிருக்கும். நம்ம யூடியூப்ல பார்ப்போம், எத்தனையோ இடங்கள்ல பேசுவோம். அப்படின்றப்ப ஈஸியா இந்த அரிசியை பத்தி நாலேஜ் எல்லாருக்குமே இருக்குங்க. இதை நம்ம ஏன் செஞ்சு சாப்பிட மாட்டேன்றோம் அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு விஷயம், நேரம் தாங்க. இது குக் பண்றதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும். நம்ம கிட்டத்தட்ட இதை ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதை வேக வைக்கணும். அப்படியே வேக வச்சாலுமே இது வேகிறதுக்கு குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் ஆகுங்க. அப்படியே வேக வச்சு வந்தாலுமே அந்த சாதம் சாப்பிடுறதுக்கு நம்ம கொஞ்சம் கடினமா இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாம் சின்ன அரிசியாவே சாப்பிட்டு பழகிட்டோம். அப்படின்றப்ப இந்த மாதிரி அரிசிகளை சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி நேரம் ஆகுது அப்படின்ற பர்பஸ்னாலதான் நிறைய பேர் இதை யூஸ் பண்றதே இல்லைங்க. அதுக்காகவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த கஞ்சி மிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதுல நாங்களே ப்ரீ ப்ராசஸ் பண்ணியிருப்போம். ஓவர் நைட் ஊற வச்சு நிழல்ல உலர்த்தி நல்லா வறுத்து இதை பவுடர் ஃபார்ம்ல கொண்டு வந்திருக்கோங்க. இதுல கருப்பு கவுனி அரிசி மட்டும் இல்லாம மிளகு, சுக்கு, உப்பு, ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்திருப்போம். அதனால டேஸ்ட் வைஸும் சூப்பரா இருக்குங்க. இதை செய்யறதுக்கு நிறைய நேரம் ஆகும், பயப்பட தேவையே இல்லைங்க. ஒரு 20 நிமிஷம் இருந்தா போதும் இந்த கஞ்சி மிக்ஸ் ரெடி ஆயிடுங்க. இந்த கருப்பு கவுனி அரிசியில ஆந்தோசயனின் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்கு. அதுதான் இந்த கேன்சர் செல்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையை நமக்கு கொடுக்குங்க. ஸோ கேன்சர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. சுகர் பேஷண்ட்ஸ் இதை எடுத்துட்டு வரும்போது அவங்களோட சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமா இருக்குங்க. நம்ம யூனிக் ப்ராடக்ட் வரிசையில் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொங்கல் மிக்ஸ், அடை மிக்ஸ். இது வந்து வேலைக்கு போகிற பெண்களுக்கும் பேச்சுலராக இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிறுதானியத்தில் பொங்கல் மிக்ஸ், இது மல்டி மில்லட், வரகு, சாம, குதிரைவாளி இதெல்லாம் சேர்த்தது. உப்பு மட்டும் லைட்டாக சேர்த்துட்டு 1 பங்குக்கு 4 பங்கு தண்ணி வச்சு 4 விசில் விட்டு இறக்கிட்டிங்கன்னா போதுங்க, பொங்கல் ரெடி ஆயிரும். அதே மாதிரி தான் அடமாவு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. தோசை மாவு 10க்கு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு செஞ்சீங்கன்னா ஈஸியாக தோசை அடை தோசை மாவு ரெடி ஆயிரும். இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம அடமாவில் நார்மலாக பருப்புகள் எல்லாருமே சேர்ப்பாங்க. இது வந்து நாங்கள் முழு தோலோடு சேர்த்துருப்போம். உளுந்தம்பயிறு, பாசிப்பயிறு, துவரம்பயிறு அந்த மாதிரியும் சிறுதானியங்கள் அரிசி பயன்படுத்தியும் கேரளா மட்டரிசி ஸ்பெஷல் அதெல்லாம் போட்டு பண்ணியிருக்கிறதுனால உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நம்ம மகிழில் பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்களுமே நம்ம ஒரு ஆரோக்கியத்தை பார்த்து செஞ்சு தான் போட்டிருக்கோம். அதனால எந்தவித ப்ரெசர்வேட்டிவும் கெமிக்கலும் கலக்காமல் பண்ணுற ப்ராடக்ட்டு நம்ம மகிழ் ப்ராடக்ட்டு. ப்ரெசர்வேட்டிவ்க்காக நம்ம சேர்க்கிறது வந்து உப்பு மட்டும்தாங்க. அதனால தைரியமாக சின்ன பிள்ளைகள்லேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். இப்போ குழந்தைகளுக்கு வந்து இப்போ சிறுதானியங்களை நிறைய விரும்ப மாட்டேன்றாங்க. வருங்காலத்தில் இந்த சிறுதானியங்கள் தான் நம்மளுக்கு கை கொடுக்கும் அப்படின்றதுனால இப்போலேருந்தே குழந்தைகளுக்கு வித்தியாசமாக கொடுத்து பழகுனீங்கன்னா பின்னாடி வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன் வருங்காலங்களில் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் பற்றாக்குறை நிறையா வருங்க. அப்போ வந்து நம்மளுக்கு விளைச்சலை தரக்கூடியது வந்து இந்த சிறுதானியங்கள் மட்டும்தான். குறைந்த தண்ணீர்
தண்ணீர்ல நிறைய பயிர் செய்ய முடியும் அப்படின்றதுக்காக தான். ஃபியூச்சர்ல தண்ணீர் தட்டுப்பாடெல்லாம் வரும். அந்த இதுக்காக வேண்டிய நம்ம இப்பையிலிருந்தே குழந்தைகளுக்கு சிறுதானியங்களை கொடுத்துட்டு வந்தோம்னா பாரம்பரிய உணவுகளை கொடுத்த ஒரு திருப்தியும் நம்மளுக்கு இருக்கும், உடம்புக்கும் ஆரோக்கியமா இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமா இருக்கும். இன்னும் ஒவ்வொரு ப்ராடக்டா சொல்லிக்கிட்டு இருந்தோம். இது தவிர பார்த்தீங்கன்னா பாரம்பரிய அரிசிகளில் புட்டு மாவு, இதில் புட்டு மாவு மட்டும் இல்லை, கொலக்கட்டை இந்த மாதிரி வெரைட்டிஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு. சின்ன குழந்தைகளுக்கு பாரம்பரிய அரிசிகளையும் சிறுதானியங்களையும் எப்படி கொடுக்கலான்றதுக்காக பார்த்து பார்த்து செஞ்சது தான் சிறுதானியத்தில் சப்பாத்தி மாவு, கருப்பு கவுனியில் சப்பாத்தி மாவு இருக்குது. இது தவிர பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்குன்னு எங்கிட்ட யூனிக்கான ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ சப்பாத்தி மாவுங்க. இதில் வந்து ஆவாரம்பூ சப்பாத்தி, கருப்பு கவுனி, சத்து மாவு. இப்போ வந்து எல்லாரும் சொல்லுவாங்க சத்து மாவு கூலாக எடுத்துக்க கூடாது சுகர் பேஷண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் சத்து மாவில் சுகர் பேஷண்ட்ஸ் சாப்பிட்ற அளவுக்கு பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கும். அது அவங்க எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட்டாவோ இல்லை கோதுமையோட சேர்த்து சப்பாத்தியாவோ இந்த மாதிரி எடுக்கும்போது அந்த இதில் உள்ள நியூட்ரிஷன்லாம் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். கூலாக செஞ்சு சாப்பிடணுன்ற அவசியம் இல்லை. கருப்பு கவுனி அரிசியை கஞ்சியாக வச்சு சாப்பிடலாம், ஆவாரம்பூ சப்பாத்தி போட்டு சாப்பிடலாம். இது தவிர பார்த்தீங்கன்னா கொள்ளு கஞ்சி, சிறுதானியத்தில் பொங்கல் மிக்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்குனே யூனிக்கான ப்ராடக்ட்டுங்க. அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு யூனிக் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கொள்ளு கஞ்சி, கருப்பு கவுனி அரிசி கஞ்சி, கருப்பு கவுனி சப்பாத்தி, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது எங்ககிட்ட. இது தவிர பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்பெஷல் வந்து வத்த குழம்பு பொடி, மீன் மசாலா, இப்படி ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்காகவே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் சிறுதானியங்களை பயன்படுத்தி நீங்கள் பொருட்கள் தயார் பண்ணி விற்பனை பண்ணணும்னாலும் இல்லை சிறுதானியங்கள் சமைக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் நான் வந்து ஆன்லைனில் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். தம்பி வந்து அந்த சிறுதானியங்களை எப்படி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் செய்யலான்ற கிளாஸஸ் எடுப்பாங்க. சமையல் பற்றின கிளாஸஸ்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால உங்களுக்கு தேவைப்படுறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க எங்கள் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கிளாஸஸ் என்னைக்கு நடக்கும் என்னன்ற டீட்டெயிலில் சொல்லிடுவோம். ஆன்லைன்லேயும் கற்றுக்கலாம், இல்லை நேரடி வகுப்புக்கு வந்து நாங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஆள்கள் சேரவும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். அதுக்கான சார்ஜஸ் என்ன அப்படின்றத நீங்கள் ஃபோன் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தரமான முறையில் உங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோங்க. நீங்களும் எங்களை பயன்படுத்திக்கோங்க. இப்போ எல்லாருமே நினைப்பீங்க பிஸ்னஸ் வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அது தப்பு. 1000 ரூபாய் இருந்தாலும் நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம், லட்ச ரூபாய் இருந்தாலும் பண்ணலாம், கோடி ரூபாய் இருந்தாலும் பண்ணலாம். ஆனால் அதுக்கு தகுந்த பிஸ்னஸ் இருக்குது. இப்போ எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் 5000 தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். அது எங்கள் அப்பா கொடுத்தாங்க. இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து சரி 5000ல் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்கும்போது என்னையால் முடியல. ஏன்னா நான் எடுத்த பிஸ்னஸ் அந்த மாதிரி. அதுக்கு அடுத்து என்னோட தம்பி வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணாப்புல ஒரு 20,000. ஆக மொத்தம் என்னோட மொத்த ஹோல் இன்வெஸ்ட்மெண்ட்டே 25,000 தான். அதுலேருந்து தான் அதை விற்று தான் அதுக்கு அடுத்து வந்து இவ்வளோ பெரிய லெவல் கொண்டு வந்திருக்கேன்னா இதை தவிர நான் எந்த இடத்துலையும் லோன் வாங்கலை, எதுவும் பண்ணலை. இந்த 25,000 வச்சு தான் நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி மாதத்துக்கு 2 லட்ச ரூபா சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த அளவு கொண்டு வர்றது வந்து நம்மளோட தரம் முக்கியமாக இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் பிஸ்னஸுக்கு நம்ம குவாலிட்டி கொடுத்தோம்னா நம்மளை அடிச்சுக்க யாரும் முடியாது. பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகி வரலாம். அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒரு 5000 இருந்தாலே நீங்கள் பிஸ்னஸில் வந்து சாதிக்க முடியும். அது உங்களை நீங்கள் செலக்ட் பண்ணுற பிஸ்னஸை பொறுத்து இருக்குது. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் நினச்சி பயப்பட வேண்டாம். இப்போ நம்ம பிஸ்னஸில் மார்க்கெட்டிங் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஒரு கடைப்பிடிக்க வேண்டிய ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சி. அதாவது தொடர்ச்சியாக நம்ம அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நாங்கள்லாம் ஆரம்ப காலத்தில் கடைகளுக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் எங்களோட ப்ராடக்டை வைங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு தடவை போன உடனே அவங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுக்கல. கிட்டத்தட்ட 6 மாதம் 7 மாதம் ஒரே கடைக்கு நாங்கள் அலைஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்துட்டு நமக்கு ஆர்டரே கொடுத்தாங்க. இப்போ நம்மலாம் என்ன நினைப்போம், நான் 2 தடவை போயிட்டேன், அவங்க ஆர்டர் கொடுக்கல, அப்புறம் எப்படி நம்ம பொருள் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையவே நம்ம மறந்துடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு இடத்துல நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆர்டர்ஸ் வரும். அதே மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியோட நம்ம ப்ராடக்ட் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த குவாலிட்டி ப்ராடக்ட்ஸை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வாங்க வச்சிடலாம். அதுக்கு அடுத்தடுத்து வாங்குறது அப்படின்றது நம்ம ப்ராடக்ட் குவாலிட்டி தான் பேசும். மார்க்கெட்டிங்கில் கன்சிஸ்டன்சியும் இருந்து ப்ராடக்ட்ஸும் குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா பிஸ்னஸில் ஜெயிக்கிறத யாராலையுமே தடுக்க முடியாது. தாராளமாக ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை வச்சு கன்சிஸ்டன்சியோட ஒரு பிஸ்னஸை நீங்களும் ஸ்டார்ட் பண்ணலாம். பிறந்துட்டோம்னா குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கணும். அதே மாதிரி தான் நம்ம பிராண்டுக்கும் ஒரு நேம் செலக்ட் பண்ணணும். நாங்கள் நிறையா பிராண்டு, புன்னகை, தானியா, இந்த மாதிரி நிறையா பிராண்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். ஆனால் எதுவுமே எங்களுக்கு செட் ஆகலை. ட்ரேட்மார்க்
நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம். அந்த இது செட் ஆகி வரவே இல்லை. அப்புறம் என்னோட தம்பி வந்து சிவகுமார்னு ஒருத்தர் இருக்காரு, ஈகிள் ஃபுட் வாசனா ஃபுட்ஸோட ஓனர் தான் அவர் வந்துட்டு. அவர் தான் எனக்கு நிறைய இந்த பிஸ்னஸை பற்றி நிறைய எடுத்து சொன்னாங்க. இப்படி இப்படி வரணும் செய்யணும்லாம் சொன்னாங்க. திடீர்னு இங்கே வாங்க அப்படின்னாரு. உன் பேர் என்ன? மகேஷ். உங்கள் பேர் என்ன? எழில். அப்போ ரெண்டையும் சேர்த்து மகிழ்னு வச்சிருங்களேன், நல்லா இருக்கு பேர் அப்படின்னாரு. அதாவது திடீர்னு யோசிச்சது. இன்னைக்கு வந்து என் பிராண்டை வந்து எங்கள் பேர்லாம் மறந்துட்டு இன்னைக்கு மகிழ் அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்படின்னா என் சத்துமாவு பேசுது. அவ்வளோதாங்க. அதாவது வந்து இன்னைக்கு இந்த தருணத்தில் சிவகுமாருக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எந்த இடத்துலனாலும் இந்த விஷயத்த வந்து நான் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இப்படி ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியானது அப்படின்றதான் மகிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறரை மகிழ்வித்து மகிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வரிசையில் இன்னைக்கு எங்கள் பிராண்ட் நேம் வந்ததுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து தம்பி சிவகுமார் தான். அவருக்கு இந்த தருணத்தில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லாராலையும் சாதிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிற பெண்கள் தான் நிறைய பேர் இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குறீங்க. தப்புங்க. அது எல்லாராலையும் சாதிக்க முடியும். எனக்கு பக்கபலமாக இருக்கிற மாதிரி உங்கள் வீட்லேயும் பக்கபலமாக இருப்பாங்க. அதனால நீங்கள் செய்ய போகிற பிஸ்னஸை உங்கள் வீட்டில் எடுத்து சொல்லுங்கள். புரியறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். ஆனால் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வேறு யாருக்கும் பண்ண மாட்டாங்க. அதனால எல்லா பெண்களும் தைரியமாக துணிஞ்சு நில்லுங்க. பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணலாம். சக்ஸஸ்ன்றது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. போராடுவோம், வெற்றி நிச்சயம்.